வணக்கம். விரிந்த பார்வையின் இன்றைய காலை நேர செய்திகள் வாசிப்பவர் சூர்யா தேவி. ஊதிய உயர்வு, பழைய ஓய்வூதிய திட்டம், ஓய்வூதிய அகவிலைப்படி உள்ளிட்ட 6 அம்ச கோரிக்கைகள் தொடர்பாக நடைபெற்ற முத்தரப்பு பேச்சுவார்த்தை தோல்வியில் முடிந்தது. இதையடுத்து இன்று முதல் போக்குவரத்து தொழிலாளர்கள் காலவரையற்ற வேலைநிறுத்தத்தில் ஈடுபட போவதாக அறிவித்துள்ளனர். தமிழக அரசு மற்றும் மதுரை உயர்நீதிமன்றம் கிளை வழிகாட்டுதலின்படி மதுரை அவினையாபுரத்தில் ஜல்லிக்கட்டு போட்டிகள் வருகின்ற 15ஆம் தேதி நடைபெற உள்ளது. மேலும் அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு வருகின்ற 17ஆம் தேதி நடைபெற உள்ளது. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மீது கட்சி நிர்வாகிகளுக்கும் தொண்டர்களுக்கும் முக்கியமான சில விஷயங்கள் காரணமாக அதிருப்தி இருப்பதாக அக்கட்சி வட்டார தகவல்கள் தெரிவிக்கின்றன. திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் அருகே பிள்ளையார் நத்தத்தில் கல்குவாரி அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து கிராம மக்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். திண்டுக்கல் மாவட்டம் ரெட்டியார் சத்திரம் ஒன்றியம் பொன்னிமாந்துறையில் பொதுமக்கள் மற்றும் கர்ப்பிணி பெண்கள் பயன்பெறும் வகையில் துணை சுகாதார நிலையம் அமைத்து கொடுக்க வேண்டும் என்று ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் ஐ. பெரியசாமியிடம் வேண்டுகோள் விடுத்தனர். உடனடியாக அவர்களின் வேண்டுகோளை ஏற்று ரூபாய் 20 லட்சம் மதிப்பில் துணை சுகாதார நிலையம் அமைத்து கொடுக்க ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் உத்தரவிட்டார். அதன் திறப்பு விழா பொன்னிமாந்துறையில் நடைபெற்றது. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.